மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழா கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொளத்தூர் மக்கள் பொங்கல் விழா கொண்டாட்டம். OPS மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த விதித்த தடை செல்லும் என தீர்ப்பு. சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கேரளம் மிகவும் திறமையாக கையாண்டு வருகிறது. கேரள அரசுக்கு அமைச்சர் சேகர் பாபு பாராட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 31ஆம் தேதி தொடக்கம். இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 9ஆம் தேதி நிறைவடைவதாக தகவல். ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு. திறப்பு விழாவில் பாரம்பரியத்தை பின்பற்றவில்லை என சங்கராச்சாரியார்கள் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் பரிசு பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாட ஏதுவாக தமிழக அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் 1000 ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் நேற்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவியாருடன் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் வேட்டி, சேலை, பொங்கல் வைப்பதற்கான பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொளத்தூர் தொகுதி மக்களுடன் கொண்டாடினார். அதிமுக கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதித்ததற்கு எதிராக OPS தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்றது. அப்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டும் அதே பதவியை பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அதிமுக பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தனி நீதிபதி விதித்த தடையை ரத்து செய்ய கோரி பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அதிமுக கொடி சின்னத்தை OPS பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் தனி நீதிபதி முன் உரிய மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நியாயமான நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக தொண்டர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கும் பன்னீர்செல்வத்திற்கு தகுந்த தண்டனையை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கொதித்து போயிருந்த நிலையில் இன்றைக்கு அவர்களாம் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு விஷயம். எனவே குழப்பத்திற்கு மேலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் OPS அவர்கள் இறங்கியிருக்கிறார். எனவே குழம்பிய குட்டைகளை மீன் பிடிக்கலாம் என்றால் நிச்சயமாக அது OPS-ஆல் நடக்காத ஒன்று. எனவே இன்றைக்கு எல்லோருமே தெளிவாக இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச்சாளர் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை இந்த ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக சட்டத்திட்ட விதிகளின்படி கிஞ்சித்தும் எந்தவித ஒரு மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு கழகம் செல்லுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு எங்கே போனாலும் சரி நிச்சயமாக நீதி நம் பக்கம் என்ற அடிப்படையில் தான், எங்கள் பக்கம் என்ற அடிப்படையில் தான் நீதி நிலைநாட்டும். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டையே தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் இரு அவைகளும் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பெண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை 6000-இலிருந்து 2 மடங்காக உயர்த்தி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரானது பிப்ரவரி 9ஆம் தேதி நிறைவடையும் என்றும் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் அரசில் இடம்பெறும் புதிய நிதியமைச்சரால் 2024-25ஆம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழா ஆன்மீக நிகழ்வாக இல்லாமல் அரசியல் நிகழ்ச்சி போல நடத்தப்படுவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே,
ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட தலைவர்களுக்கு விடப்பட்ட அழைப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்க மறுத்துள்ளது. அதேபோல் மார்க்சிஸ்ட், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் என எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்க முடிவு செய்து பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழா ஆன்மீக நிகழ்வாக இல்லாமல் அரசியல் நிகழ்ச்சி போல் நடத்தப்படுகிறது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கவில்லை என்ற காங்கிரஸ் தலைவர்களின் முடிவு மிகவும் சரியானது என்றும் அந்த முடிவை நான் ஆதரிப்பதாக தெரிவித்தார். ஒரு ஆன்மீக நிகழ்வின் அரசியல் நிகழ்வாக்குவதன் மூலம் பிரதமர் மோடி மற்றும் சங் பரிவார்களின் தலைவர்கள் கடவுள் ராமரையும் 140 கோடி இந்திய மக்களையும் அவமதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்வதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பாரம்பரியத்தை பின்பற்றவில்லை என்று சங்கர மடத்தைச் சேர்ந்த சங்கராச்சாரியார்கள் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்தனர். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்தது. மேலும் ஜாமீன் கோரி மீண்டும் அமர்வு நீதிமன்றத்தை நாடலாம் என அறிவுறுத்தியது. நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கட்டி வரும் பங்களா வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தனியார் பள்ளி சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமைகளை பற்றி மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், உமாசங்கர் IAS, கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். குழந்தைங்களுக்கு இந்த பேட்டன்ட் ரைட்ஸ்னால் எப்படி அது எப்படி அதை நம்ம எடுக்கிறது, எப்படி நம்ம பயன்படுத்துவது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். சைனாக்காரன் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் சின்னதாக கண்டுபிடிச்சா கூட பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிட்டு அவன் வச்சுக்கிறான். பட் நமக்கு அது தெரியல. அது நம்ம ரொம்ப அழகாக நம்ம என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். மக்களுடைய நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம், நம்முடைய சுயநலமாக நமக்கான நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம், மக்களுடைய பயன்பாட்டிற்காக, நாட்டின் பயன்பாட்டிற்காக, சமூகத்தினுடைய அந்த மேம்பாட்டிற்காக நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ், நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள், நீங்களும் அது போன்ற அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். மாநகராட்சி பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டிஸ் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 420 பள்ளிகள் இருக்குங்க. எல்லா பள்ளிகளும் எல்லா போட்டிகளும் கலந்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட இந்த குவிஸ் நடந்தது இல்லையா, சென்னை குவிஸில் பல பரிசுகள் நம்ம சென்னை மாணவர்கள் தான் தட்டி செல்லிருக்காங்க. நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், அதே மாதிரி கார்ப்பரேஷன் பள்ளிகள் எல்லாருமே நல்லா ஆக்டிவாக பண்ணிங்க. சென்னை மாநகராட்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பெஸ்ட் கோச்சிங், ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட் கோச்சிங், அதே மாதிரி சிட்டிஸ் திட்டத்திற்கு மிக சிறப்பானு சொல்கிறோம். ஸோ அந்த பாரபட்சமே நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுங்க. இதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருங்காலத்தில் பண்ணுவாங்க. இன்னும் நல்ல போட்டித் தேர்வில் இன்னும் நல்லா சிறப்பாக. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர்
வருமானத்திற்கு அதிகமாக 35,79,00,000 மதிப்பில் சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது 210 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் வழக்கை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சபரிமலையில் வரும் பக்தர்கள் கூட்டத்தை கேரள அரசு திறமையாக கையாள்வதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் உள்ள பாமன் ஸ்ரீமத் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு P.K. சேகர்பாபு கலந்து கொண்டு மயூர வாகன சேவன விழாவின் 100வது ஆண்டை முன்னிட்டு சண்முக கவசம் மற்றும் குமரத்சவம் பாராயணத்தை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சபரிமலையில் கூட்ட நெரிசல் தொடர்பாக கேரள தலைமைச் செயலருக்கு தமிழக தலைமைச் செயலர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக வழிபட திட்டங்கள் வகுப்பதாக கேரள அரசு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். கேரளாவினுடைய தேவசம் போர்டு அமைச்சர் அவரிடத்தில் பேச சொல்லியிருந்தார். தேவசம் போர்டு தலைவரிடமும் பேச சொல்லியிருந்தார். பேசியிருக்கின்றோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டு கேரளா அரசாங்கமும் கேரளா காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. பெருமளவு பக்தர்கள் எண்ணிக்கை கூடுகின்ற இந்த காலகட்டத்திலும் பெரிய அளவு அசம்பாவிதம் இல்லாமல் திறமையாக சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு எட்டிய வரையில் நான் சபரிமலைக்கு ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக செல்கிறோம் என்ற சூழ்நிலையால் சொல்லுகிறேன். 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 3500 பேர் தான் தரிசனம் செய்யக்கூடிய சூழல். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தரிசனம் நடத்துகிறது. 18 மணி நேரம் என்ற தரிசனத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 57,000-58,000 பேர் அளவிற்கு தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த எண்ணிக்கை கூடுகின்ற போது கூட்டம் நெரிசல் அதிகம் ஏற்பட்டு தரிசனத்துக்குண்டான கால அளவு நீடிப்பது இயற்கையாக அங்கே அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் அங்கே காவல்துறை அதற்கேற்றார் போல் பக்தர்களை வரிசைப்படுத்தி நிறுத்தி அனுப்புகிறது. வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதியுடன் விலகக்கூடிய சாதகமான சூழல் நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பரவலாக பெய்தது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்களிலும் 16, 17, 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிய மழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி பருவமழை தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் தற்போது பெய்து வருகிறது. கேரள கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிய உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 15ஆம் தேதியுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விலகக்கூடிய சாதகமான சூழல் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி இன்று முதல் 14ஆம் தேதி வரை சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு 4706 சிறப்பு பேருந்துகளும், பிற இடங்களிலிருந்து 8478 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இது தவிர திருச்சி, தஞ்சாவூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொங்கல் விடுமுறைக்கு பின் 16, 17, 18 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று ரேஷன் கடைகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, 1000 ரூபாய் ரொக்கம் உள்ளடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக இன்று அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் பணி நாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஈடாக 16ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் விடுமுறை நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் குமரன் நினைவு தினத்தை முன்னிட்டு ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது நினைவு மண்டபத்தில் திமுக சார்பில் மேயர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், அமமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக 100 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அணையை திறந்து வைத்த இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 45,000 ஏக்கர் நிலம் பயன்பெறும் வகையில் 2ஆம் போக பாசனத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவிகளில் குளிக்க காவல்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்ததோடு ஆர்ப்பரித்து வரும் வெள்ளப்பெருக்கின் சாரல் மழையில் நனைந்தபடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பகுதியில் 1986ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தம்பிதுரை பூங்கா நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா பழமை மாறாமல் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இந்த பூங்காவின் திறப்பு விழா நகரமன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது. பூங்காவை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷா நிவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் அனைத்து கல்லூரி ரோட்ராக் சங்கங்கள் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சாலை பாதுகாப்பு குறித்து கரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் புண்ணியமூர்த்தி, பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் பொன்ராஜ் ஆகியோர் பல்வேறு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா பொதுமக்களுக்கு வழங்கினார். அந்த துண்டு பிரசுரங்களில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் மற்றும் குடும்ப பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ரமாகிருஷ்ணன், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அவுரிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாக்கம் கிராமத்தில் 50 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் எம்ப்ராய்டரிங் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. ஹாப்பி பவுண்டேஷன் ஏற்பாட்டில் கைவினை பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்துறை திட்டத்தில் திறன் மேம்பாட்டின் கீழ் நபருக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள தையல் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் மற்றும் எம்ப்ராய்டரி இயந்திரங்கள் 50 பேருக்கு வழங்கப்பட்டது. திருப்பூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயிலில் நுழைய குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இன்று துணை வட்டாட்சியர் தலைமையில் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது நீக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்படும் கோவில் நிர்வாக குழுக்களில் அனைத்து சமூக மக்களையும் உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தடப்பெரும்பாக்கம் கிராமத்தில் வசித்தவர் பாபு என்ற கூலி தொழிலாளி மது அருந்திவிட்டு மதகு மீது அமர்ந்துள்ளார். போதையில் மதகிலிருந்து தவறி அருகில் இருந்த சாக்கடைக்குள் விழுந்தவர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் சாக்கடையில் விழுந்த கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு ஏற்காவிட்டால்
February 16 மத்திய தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என தென்மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வளாகத்தில் உள்ள ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ரயில் நிலையங்களை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென்மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு தனியார் மயத்தை ரயில்வேயில புகுத்தக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற மைய தொழிற்சங்கங்கள் பின்மசூர் சபா, CITU, AITUC, LPF உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வர இருக்கிற February 16 அன்றைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை நடத்துவது என்கிற முடிவும் இந்த நாட்டில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் ஒன்று கூடி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஊதியமாக எல்லோருக்கும் 30,000 ரூபாய், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, தனியார் மயத்தை தடுப்பது, 4 சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக அவர்களும் போராட இருக்கிறார்கள். சென்னை கடற்கரைகளில் பொதுமக்கள் காணும் பொங்கலை பாதுகாப்பாக கொண்டாடும் வகையில் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உறுதியளித்துள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வால்டாக் சாலையில் பெண் காவலர்களுக்கு பெண் காவல் ஓய்வு இல்லத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் ஆணையர் வருங்காலங்களில் காவல்துறை பெண்களுக்கு இன்னும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பட வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் எழுதிய சிங்கப்பெண்ணே பாகம் 2 மற்றும் உயர்கல்வியால் உயர்வோம் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். தென்கொரியாவை தூண்டிவிடும் அமெரிக்காவை அழித்து விடுவோம் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகொரியா தென்கொரியா நாடுகளிடையேயான நீண்ட நாள் மோதல் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது. தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஜப்பான் நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. இதனிடையே அமெரிக்கா தென்கொரியா நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி, தென்கொரியாவில் அமெரிக்காவின் குண்டு வீசும் விமானங்கள், அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் போன்ற சக்தி வாய்ந்த ராணுவ தளவாடங்கள் நிறுத்தி வைப்பு போன்றவை அதிகரித்துள்ளதால் வடகொரியா ஆத்திரமடைந்துள்ளது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தென்கொரியா எங்கள் முக்கியமான எதிரி என்றும் தென்கொரியாவை தூண்டும் நாடுகளை அழித்து விடுவோம் எனவும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். OPS மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த விதித்த தடை செல்லும் என தீர்ப்பு. சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கேரளம் மிகவும் திறமையாக கையாண்டு வருகிறது. கேரள அரசுக்கு அமைச்சர் சேகர் பாபு பாராட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 31 தொடக்கம். இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் February 9 நிறைவடைவதாக தகவல். ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு. திறப்பு விழாவில் பாரம்பரியத்தை பின்பற்றவில்லை என சங்கராச்சாரியார்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.